சினிமா சார்ந்த கல்வி அங்க இல்ல. ஆர்ட்ன்ற ஒரு பாடம் இருக்கு. அங்க வந்து வெறும் மியூசிக்கும், டான்ஸும், டிராயிங்கும், மற்றது கர்நாடிக் இது இருக்கு நினைக்கிறேன். அ இவ்வளவுதான். ஆ- ஆமா. சினிமா சார்ந்தது எதுவுமே இல்ல. இவங்களுக்கு இங்க சின்னல இருந்து சினிமாக்குன்னு படிப்பு இருக்கு. இப்ப நீங்க ரூம்ல பார்த்த வந்து கோகுல் இவங்க எல்லாமே வந்து சினிமா படிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் லாயலா காலேஜ்ல சினிமா படிக்கிறது தான் வேலையா அவங்களுக்கு. சுத்தி சுத்தி ஓகே. சினிமாக்களோட தான் தொடர்பு இருக்கு. சுத்தி சுத்தி வந்து சினிமாக்கள் பண்ணுவாங்க. அந்த லாயலா காலேஜ் தான் விஜய் படிச்சாரு. நிறைய பேர் படிச்சாங்க. சோ அதுல பெரிய ஃபண்டு போகுது. அதான் பிரச்சனை உண்டு. அது ஒன்று இருக்குதான். ஏன்னா பிரைவேட் காலேஜ் என்னபடியா பெரிய ஒரு காலேஜ் ஃபீஸா இருக்கட்டும், அந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸா இருக்கட்டும், சம்திங்லாம் பெரிய காசு இருக்கு அதுல. அத கட்டறிஞ்சு ரெடியா இருக்கிறாங்க. அத உண்டு. ஏதோ என்ன என்னவா படிக்கணும் ஒரு டிகிரி வேணும். ஒரு டிகிரி ஒண்ணு கண்டிப்பா கையில இருக்கும். எல்லார்த்து கையிலும் ஒரு டிகிரி இருக்கும். டிகிரி இல்லாம யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்காண்டி ஓகே. அந்த குடும்பத்துக்கு ஒரு டிகிரி தேவை. இவனுக்கு தான் படிச்சதுல தனக்கு பிடிச்சதுல ஒரு டிகிரி தேவை. ஓகே. அப்ப 2ம் கொலாப் ஆயி ஃபேமிலியே வந்து சினிமா ஓகே நீ விஸ்காம் எடுத்துக்கோ. அதனால அவங்களுக்கு இங்க உள்ள வந்ததும் அவனுக்கு சின்னதே ஒரு ஆசை இருந்திருக்கு சினிமா. ஆனா இந்த விஸ்காம்ல கிட்டத்தட்ட இவன் சொல்லுவாங்க. ஒரு 40 பேர் படிச்சா 10 பேர் தான் சினிமாக்காரன் ஆவாங்க. மிச்சம் எல்லாம் வந்து எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் பிள்ளைகள், பெரிய பெரிய வசதியான ஆட்கள் அப்படியா சும்மா வந்து வந்து அந்த டயத்துல மட்டும் படிச்சுட்டு ஓடிடுவாங்க. அவ்வளவுதான். ஆனா கண்டினியூ பண்ண போறது ஒரு 10 பேர் 12 பேர் தான் இருப்பாங்க. அந்த 10 பேரும் விடாம முயற்சிட்டு இருப்பான். எங்கேயாவது அசிஸ்டண்டா சேர்ந்துருவான், எங்கேயாவது இன்டர்ன்ஷிப் போவான். அது நல்ல விஷயம் என்னன்னா, அந்த காலேஜ் முடிஞ்சதுமே அந்த ஒரு 6 மந்த் ஏதோ 3 மந்த் ஏதோ இன்டர்ன்ஷிப் போடுவாங்க. இன்டர்ன்ஷிப்ல அவங்க கான்டாக்ட் பிடிச்சிருவாங்க போயிட்டு. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பிடிச்சு கான்டாக்ட் பிடிச்சு அங்க ஒரு ஒர்க் பண்ணுவாங்க. அப்படியே அந்த சினிமா கல்ச்சருக்குள்ள வந்து சேர்ந்துருவாங்க. அதனாலேயே அவங்களுக்கு வந்து டைவர்ட் ஆகிறதுக்கான தன்மை இல்லை. எங்களுக்கு சினிமா சினிமா வந்து ஆனா இன்னொன்று நல்ல விஷயம் என்னன்னா, ஸ்ரீலங்காவில சினிமா வெறும் பொழுதுபோக்காவே இருக்குது. அது நல்ல விஷயம். இந்திய சினிமா பொழுதுபோக்கு இல்ல. இந்த சினிமான்றது ஒரு லைஃப்ல ஒரு ஒரு பார்ட்.